அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த காணொளி பதிவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டித் தேர்வுக்கான விண்ணப்பம் அறிவிப்பு, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உலக அளவில் இந்தியாவில் இருக்கின்ற தலை சிறந்த கல்வி நிறுவனங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 விஷயங்களும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னது இல்லைங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே மிகவும் கடினமாக கருதப்படுகின்ற ஒரு போட்டித் தேர்வை பற்றி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட். அதாவது யூபிஎஸ்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு நடத்தப்படுகின்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது 712 காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள், இந்த ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலயமா விண்ணப்பங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது ஒரு தகவல். அடுத்த தகவல் நான் சொன்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்திலேயே இந்தியாவில் இருக்கின்ற கல்வி நிலையங்கள் எந்தெந்த ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது QS ரேங்கிங் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு வகையான டிபார்ட்மெண்ட் வாரியாகவும் துறை வாரியாகவும் வெளியிடப்படுகின்ற ரேங்கை பற்றி அந்த QS ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் அதோட ரேங்கிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி பார்க்கலான்னாக்கா அது அவ்வளோதான். 712 காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. நீங்கள் இந்த QS ரேங்கிங்கை பற்றி நான் ஃபுல் அனாலிசிஸோட போடலான்னு இருக்கேன். வாங்க முழுமையான அனாலிசிஸை இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம QS ரேங்கிங்கை ஃபுல் அனாலிசிஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கூகுளுக்குள்ளார போனோம். நான் ஆல்ரெடி கூகுளுக்குள்ளார தான் இருக்கேன், கூகுள் சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா QS ரேங்கிங் 2021 போட்டால் இங்கே வந்து நம்ம இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நிற்கும். QS வேர்ல்டு ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஓகேங்களா. அதை பற்றி தான். அது வந்து எது பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னா, எல்ஸ்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிஷர், ஜெர்னல் பப்ளிஷர், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டிஸ் வந்து நிற்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா MIT, இதெல்லாம் ஃபாரின் யூனிவர்சிட்டி தான், ஸ்டான்ஃபோர்ட் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டியை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் மெனு மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த இதில் ஃபில்டர் மாதிரி இருக்கும். அந்த ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரீஜன் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்குது, ஆசியாவில் இருக்குது. ஓகேங்களா. நம்ம ஆசியா செலக்ட் பண்ணணும். நான் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஆஃப்ரிக்கா செலக்ட் ஆகிருக்கா, ஆசியா செலக்ட் பண்ணணும். அப்புறம் லொக்கேஷன் நம்மளோட நாடு இந்தியா. ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாட்டை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அர்ஜென்டினா செலக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இந்தியா. அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் ஆகிட்டு வரும். ஓகேங்களா. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு எது இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே இருக்குது. அது வேர்ல்டு ரேங்கிங்கில் எத்தனாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 172வது இடத்துல இருக்குது. இது அதோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 46% இருக்குது. 46. ஓகே. அடுத்தபடியாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்குது. 185 ரேங்கிங்கில் இருக்குது. அதோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 44.9. அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லி 193 ரேங்கிங்கில் 43.9 ரேங்கிங்காக இருக்குது. ஓகேங்களா. IIT டெல்லி பார்த்தாச்சு. அடுத்தபடியாக IIT மெட்ராஸ் 35.5, அதில் சென்னையில் இருக்குது. ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 275. ஓகேங்களா. அப்புறம் IIT கரக்பூர், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி, லைக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அந்த இதுக்கான ரேங்கிங். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 314 கரக்பூர் இருக்குது. அப்புறம் அதோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக 350வது இடத்துல கான்பூர் இருக்குது. அப்புறம் IIT ரூர்க்கி 383 இடத்துல, அதோட மார்க் அவ்வளோ இருக்குது, அங்கே பாருங்கள். அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குவாஹாத்தியில் 470 ரேங்கிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் 510 அந்த கேட்டகரி 501லேருந்து 510 வரைக்கும் இன்ஸ்டியூட் ஆஃப் டெல்லி இருக்குது. அதுக்கப்புறம் 600 ரேங்க்லேருந்து 650 அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
ஐஐடி சங்காரெட்டி இருக்குது. தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 கல்வி நிலையங்கள், அதாவது இந்தியாவில் இருக்கிறதுக்கான இது. ஓகேங்களா. மேலும் இதை தவிர நம்ம நிறையா பேஸ் பண்ணி ரேங்கிங்கும் பார்க்கலாம், சர்ச் பண்ணியுமே பார்க்கலாம் உங்களுக்கு எது மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் ஃபர்தராக போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஃபுல்லாக ஃபர்தராக செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எந்தெந்த கேட்டகரியில் வருது, இன்டர்நேஷ்னல் ஓவரால் ஸ்கோர் வந்து எதை பற்றி கால்குலேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே இருக்கும். நாங்கள் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போய்ட்டு நீங்கள் இன்னும் ஃபர்தராக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ரேங்கிங்ஸ் பை சப்ஜெக்ட்ஸ், ஓவர் வியூ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு அங்கே ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அதுதான் இதில் வந்து ரீடைரக்டிங் ஆகும். நம்ம அதுக்கப்புறமா அங்கே போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஃபுல் லிஸ்ட்டு, கோர்ஸ் மேட்சிங் டூல், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டான ரேங்கிங்குமே எங்கள் ப்ரீவியஸ் இயர் ரேங்கிங்குமே இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இது காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் அனாலிசிஸாகவும் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை சப்ஜெக்ட் வைஸு, அப்புறம் எம்பிஏ ரேங்கிங்ஸு, ரீஜன் வைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாப் 100, டாப் 50, அது மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை சர்ச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், எப்படி கம்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ சப்போஸ் நம்ம சப்ஜெக்ட் வாரியாக இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நான் காமிக்கிறேன். ஓகேங்களா. சப்ஜெக்ட் வாரியாக போட்டிருக்காங்களா. இந்த சப்ஜெக்ட் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸில் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி எது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் இருக்குது. அடுத்தபடி ஹார்வர்ட், அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ். இதிலே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. ஆர்கியாலஜி, ஆர்கிடெக்சர், இங்கிலீஷ், அது மாதிரியான டிஃப்ரெண்ட் கேட்டகரி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி சொன்னாங்களே இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் நம்ம முன்னாடி பார்த்தது. மேலும் அது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் இங்கேயுமே நம்ம சப்போஸ் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த கேட்டகரியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேங்கிங்கை யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் ரேங்கிங் மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல் அண்ட் மேனுஃபேக்சரிங் அந்த ரேங்கிங் கேட்டகரியில் வந்திருக்கு. நம்ம இங்கே பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்மளோட ஏரியாவுக்கு முன்னாடி மாதிரி. ரீஜன் ஆசியா. ஓகேங்களா. லொக்கேஷன், ஓகேங்களா. இந்தியா நம்ம சர்ச் பண்ணிங்கன்னா ஃபில்டர் ஆகிட்டு வந்துடும். சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு எது இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. பாருங்கள் இது ஆசியா இந்தியா. சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லி தான் இருக்குது. அதில் ஆல் ஓவர் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 79 ரேங்கிங் இருக்குது. அடுத்தபடியாக வந்து ஐஐடி பாம்பே இருக்குது. அப்புறம் ஐஐடி மெட்ராஸ், அப்புறம் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் 113 இடத்துல இருக்குது. அப்புறம் கரக்பூர், கான்பூர், குவாஹாத்தி. ஓகேங்களா. ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன யூனிவர்சிட்டி இருக்குது, ரூர்க்கி, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அப்புறம் பிர்லா பெட்ஸ் பிரியாணி. ஓகேங்களா. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10 இடத்துல இருக்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேஸ் பண்ண காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியாவில். நம்ம அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா ஜென்ரலாக நம்ம மற்ற ரேங்கிங்குமே வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் கேட்டகரியில் நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துடும் எந்தெந்த காலேஜஸ் ஃபஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்திருக்கு. நம்ம இந்தியா ரீஜனில் ஃபில்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா. ஆசியா, அப்புறம் இதில் இந்தியா. ஓகேங்களா. இதை செலக்ட் பண்ணிட்டு இது பண்ணிங்களா
ஃபில்டர் ஆகிட்டு வரும் எந்தெந்த காலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎன்யூ இருக்குது, ஜவஹர்லால் நேரு அது இருக்குது. அடுத்தபடி யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, அப்புறமா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே, ஓகேங்களா, ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி. அது மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேங்கிங் பார்த்து நீங்கள் நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று கருதுகிறேன். மேலும் இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் உள்ள வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போல் பல விதமான தகவல் வந்து இந்த சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.